டூ வீலரில் பயணிப்போர் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கிற விதி ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. ஆனாலும் அதை பின்பற்றுவோர் குறைவு, கண்காணிப்பவர்கள் அதைவிட குறைவு. கோர்ட் உத்தரவுப்படி ஜூலை 1 முதல் ஹெல்மெட் கட்டாயமாகிறது. கோர்ட் உத்தரவிட்டு போலீஸ் கண்காணித்து அபராதம் செலுத்தியா நம் உயிர் மீது நமக்கு அக்கறை வர வேண்டும்? பைக் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். நான் பைக் வாங்கும் போதே ஹெல்மெட்டும் சேர்த்து வாங்கிட்டேன். என் உயிரை நான் தான் பாதுகாக்கணும். எனக்கு ஒன்றும் என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் வாங்கி வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சேக். இது வந்து எல்லாரோடைய உயிருக்காக, ஒரு பர்சனல் தனி மனிதனுடைய உயிருக்காக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்மெட் போடுறது போலீஸ்காரவங்களுக்காக, கோர்ட் உத்தரவுக்காக நம்ம போடாமல் நம்மளோட நன்மைக்காக நம்ம போட்டுக்கலாம். எனது உயிர் பாதுகாப்புக்காக தலைக்கவசம் அணிஞ்சா எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா? வீட்டில் புறப்படும் நமக்கு ரோட்டில் எத்தனையோ சவால்கள். ஹெல்மெட் என்கிற கவசம்தான் ரோட்டில் செல்வோரை பத்திரமாய் வீட்டில் சேர்க்கிறது. ஹெல்மெட் சுமையல்ல, குடும்ப சுமை தாங்கும் உங்களின் இமை. உங்களுடைய தலைக்காயத்துக்கான பர்சன்டேஜ் வந்து கிட்ட 60-70% குறையும். ஸோ அன்கான்ஷியஸாக இருந்தது ப்ராப்ளி சின்ன அடியோட தப்பலாம். ஸோ 60% இதிலிருந்து 70% வரைக்கும் உங்களுடைய தலைக்காயத்தின் சிவியரிட்டியும் தடுக்கும். வாகன ஓட்டிகள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து சென்றால் உயிரிழப்புகளை வந்து தடுக்க முடியும். விபத்தில் மட்டுமல்ல, தூசி நிறைந்த ரோடுகள், வாகன புகைகளின் தாக்கம் என பல்வேறு வழிகளில் ஹெல்மெட் நம்மை காக்கிறது. கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வாங்காமல் அவங்க நேரில் வந்து அவங்க ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குரிய சைஸ் கரெக்டாக கிடைக்கும். அந்த மாதிரி ஹெல்மெட் போடும்போது அவங்களுக்கு தலைவலி, எனக்கு வந்து டைட்டாக இருக்குது, ஹெட்டேக் வருது, வேர்வை வருதுன்னு சொல்லவே கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஹெல்மெட் அணிவதால் மனித உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் ஹெல்மெட் அணியாததால் பாதிப்புகள் நம்மை நோக்கி வரலாம். உன் வாழ்க்கை உன் கையில் என்பார்கள். உண்மைதான். விபத்தால் அதிகரிக்கும் உயிரிழப்புகளை பார்க்கும்போது உன் வாழ்க்கை உன் தலையில் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும்.